அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான தமிழ் உறவுகள் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாட்டுக்கோழி வளர்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பிராய்லர் கோழி 260 ரூபா வந்துருச்சுங்க. ஆனால் நாட்டுக்கோழியோட ரேட்டு இன்னைக்கு 350 ரூபா விற்கிது. இந்த தொழிலை இப்போ செஞ்சாக்கா சரியான லாபம் இருக்குதுங்க. அது செய்யறதுக்கு என்ன ஒரு முக்கியமான காரணம் என்ன இருக்குதுனாக்கா, முதல்ல அதுக்கு தகுந்த ட்ரைனிங்கே நம்ம எடுக்கணும். எங்கெங்கெல்லாம் இந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஏன்னா ஒரத்தநாடு காலேஜ் இந்த மாதிரி எந்தெந்த மாவட்டத்திலலாம் இருக்கீங்களோ அந்தந்த மாவட்டத்தில் கால்நடை காலேஜ் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அங்கே போய் நம்ம ட்ரைனிங் எடுக்கலாம். அந்த மாதிரி தான் நாங்கள்லாம் போய் ட்ரைனிங் எடுத்தோம். 6 நாள் 7 நாள் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஆனால் மாவட்டமாக கால்நடை பராமரிப்பு, கால்நடை பயிற்சி இந்த மாதிரிலாம் நிறைய பயிற்சி கொடுப்பாங்க. ஆடு வளர்க்குறது, மாடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, இந்த மாதிரி அதை கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கணும். பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் அந்த தொழில் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும். ஏன்னா இப்போ நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் எப்போ நோய் வரும்னு தெரியாது. அதுக்குன்னு ஒரு நோய் கட்டத்தில் நம்ம அதுக்குன்னு ஒரு ஊசியை போட்டு தான் ஆகணும். ஊசியை போடணும். அதுக்கு சொட்டு மருந்து இருக்குது, கண்ணுக்கு சொட்டு மருந்து இருக்குது. இந்த மருந்தெல்லாம் நம்ம கொடுத்தாதான் அதை கண்டினியூஸாக நம்ம வளர்க்க முடியும். நான் கிட்டத்தட்ட ஒரு 200 கோழி மேலே நான் வளர்த்துருக்கேன். எப்படின்னாக்கா இன்குபேட்டர் மூலயமா 100 கோழி 200 கோழி ஒரு மாதத்துக்கு 100 கோழி இறக்கி விடுவேன். ஏன்னா நம்ம ஒரு ஆள் 2 ஆள் தானே இருக்கோம், அவ்வளோதான் பராமரிக்க முடியாதுன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி விட்டு அதை வளர்ப்பேன். ஒரு 2 மாதம் 3 மாதம் குஞ்சு ஆயிடணும். ஏன்னாக்கா ரொம்ப சின்ன குஞ்சு ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுக்கு ஒன்று மிதித்து செத்து போயிடும். அதனால 100 குஞ்சாக ரெடி பண்ணணும் முதல்ல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு வரக்கூடிய நோயை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். சில டைம் வெள்ளை கழிச்சல் வரும். ஏன்னா பல வகையான நோய் இருக்குதுங்க அந்த கோழிக்கு மட்டும். அதை மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கற்றுக்கிட்டு கரெக்டாக செஞ்சிட்டோம்னாக்கா இந்த தொழில் மாதிரி எந்த தொழிலும் கிடையாது. முட்டையும் அதே மாதிரி தான். அதுக்குன்னு ஒரு கோழி இருக்குது ரகம். நான் வருஷத்துக்கு 365 நாளில் 300 நாளுக்கும் இல்லை 270 நாளைக்கும் முட்டையிடும். அந்த மாதிரி பிராய்லர் கோழி எப்படி முட்டையிடுது பிராய்லர்லாம், அதே மாதிரி இந்த கோழி ரகத்துலையும் இருக்குது. அதுவே பிராய்லர் கோழியே எப்படின்னாக்கா ஒரு தட்டுன்னு வளர்ற மாதிரி ஒரு கோழியிலேருந்து உருவாக்கப்பட்டது தான் அது. அது ஒன்றும் ஸ்பெஷலாக கண்டுபிடிச்சதுலாம் கிடையாது. ஒரு நாட்டில் உள்ள கோழியை கொண்டு இன்னொரு கோழியும் வச்சு 45 நாளில் பெருசாகிற மாதிரி, அப்போ தான் நம்மளுக்கு கறிக்கு சீக்கிரம் கிடைக்குங்கிறதுக்காக ரெடி பண்ணாங்க. ரெண்டாவது இன்னொன்று என்னன்னாக்கா, ஊசியெல்லாம் அதுக்கு ஒன்றும் அதிகமான ஊசியெல்லாம் கிடையாது. ரொம்ப காஸ்ட்லியான ஊசி, அதுக்கு இந்த என்னென்னமோ ஊசி சொல்கிறாங்க, சீக்கிரம் வளர்கிறதுக்கெல்லாம் ஊசி. இந்த மாதிரிலாம் எந்த ஊசியும் கிடையாது. நம்ம தீவனம் கொடுக்கணுங்க. தீவனம் சொந்தமாக தயாரிச்சிங்கன்னா இன்னும் காசு கம்மியாக வரும். ஏன்னா இல்லைனாக்கா வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம கொஞ்சம் வெளியில் விட்டோன்னு வச்சுக்கிங்க, தீவன செலவு கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னாக்கா வெளியில் இருக்கிற புழுக்கள் எல்லாத்தையும் தின்றுச்சுன்னு வச்சுக்கிங்க, அது கொஞ்சம் நல்ல வளர்ச்சியாக இருக்கும், நல்லா ஆக்டிவாக இருக்கும். ஏன்னா கூண்டுக்குள்ளே சாயந்தரமும் காலையிலையும் அவுத்து விட்ற மாதிரி. சில பேர் கூண்டுலேயே வச்சு வளர்க்கலாம். அதுக்கு நம்ம கண்டிப்பாக உள்ள தீனி போட்டாகணும். காய்கறி பழங்களும் ஏதாவது கிடைக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், அது மாதிரி கூட நீங்கள் வெட்டி போடலாம். வெங்காயம் வெட்டி போடணும். சில டைம் என்ன செய்யணும், மஞ்சத்தூள், மிளகு, சீரகம், ஏன்னா கிட்னி லிவர் டானிக் அதோட சேர்ந்து கலந்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிங்க, ரொம்ப அது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்கும். வெள்ளை கழிச்சல் வராது. இந்த மாதிரி ஹீட்டுனால வரக்கூடிய நோய்கள்லேருந்து அது தவிர்க்கலாம். அதை கண்டினியூஸாக ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தடவை நம்ம சின்ன வெங்காயத்தெல்லாம் வெட்டி போடணும். இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா இது சூப்பர் தொழில். இன்றைக்கி 350 ரூபா 400 ரூபா வரைக்கும் கோழியை விற்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், ஜெயிக்கலாம். இதில் ஏதோ உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலையும் உங்களுக்கு நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். நான் பேசின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர்